ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்கள் சௌக்கியமாக இருக்கிறாங்க. அந்த நாளிலும் தேவன் நம்மை சந்திக்கும்படியே கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் மகிமை அடைவாராக. இந்த நாளிலும் எசையா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43வது அதிகாரம் 22வது வசனம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனசஞ்சலித்து போனாய். யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னை நோக்கி நீ கூப்பிடலை, ஆனால் மனம் சஞ்சலித்து போயிட்டேன், ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டேன், ரொம்ப வீம்பு பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடவும் இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப இப்படி நம்ம சொல்லுவோம், ரொம்ப சிலுத்துக்கிறீங்களே, ரொம்ப சிலுத்துக்கிறியே அப்படின்னு சொல்லுவோம். மன சஞ்சலப்பட்டு போயிட்டேன். நான் உன்னை என்ன இதை செய்ய அதை செய்ய நான் சொன்னேன், என்னை துதிக்க தானே செய்தேன், என்னை துதிக்க செய்யுங்கன்னு தானே சொன்னேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் உன் நடுவிலே என்னை நோக்கி கூப்பிடு மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஏன் சஞ்சலித்து போகிற, நீ ஏன் மன வருத்தப்பட்டு போகிற, ஏன் வேதனைப்பட்டு போகிற? வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உன் கூட இருக்கிறேனே, என்னை கூப்பிட்டா போதும், உனக்கு நான் சமீபமாக இருக்கிறேன். கூப்பிடாமலே சிலர் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் இதை செய்யலை அதை செய்யலை, இப்படி பண்ணல அப்படி பண்ணல, என் ஜபத்தை கேட்கலை, எனக்கு செய்யலை. ஜபம்னா என்ன? அப்பாவை நோக்கி பிள்ளை கூப்பிடுறது. ஜபம்னா என்ன? நம்முடைய குறைகளை அப்பா கிட்ட சொல்கிறது. அல்லேலூயா. விண்ணப்பம் அதானே, ஜபம் அதானே, வேறு ஒன்றும் இல்லையா? அதை தான் செய்யுன்றார், அதை தான் செய்கின்றார். நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, பைபிள் படிக்கிறதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பேரை மட்டும் கிறிஸ்துவன்னு வச்சுக்குவோம். அப்புறம் ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லிக்கிட்டு சலிச்சிடுவோம். சலிச்சிறது மாற்றம் இல்லை, நீ சலிச்சுக்கிட்டு போகிறது மாற்றம் இல்லை, மற்றவங்களையும் சலிக்க வச்சிருவேன். எப்படி தெரியுமா? என்ன இது, நான் ஜெபிக்கிறேன், இவ்வளோ காலமாக ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலை சிஸ்டர், ஒன்றுமே பண்ணல பாஸ்டர். அல்லேலூயா. இதெல்லாம் நீயே உன்னை நீ என்ன பண்ணிக்கிற, கொச்சப்படுத்தி கொள்கிற. கர்த்தர் அப்படி உன்னை ஒரு நாளும் வைக்கலையே. உன்னை ராஜாக்களா ஆசாரியர்களாக தானே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆக தேவ சமூகத்துக்குள்ள செபிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி அபயமிடுங்க. என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளே கூப்பிடுவோம், கர்த்தரை அழைப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. செய்ய போகிறார். ஆமென். இதை செய்ய அதை செய்யணும்லாம் ஆண்டவர் உன்னை நோக்கி சொல்லலை. அடுத்த வசனத்தை பார்த்தா அதான் சொல்லுது, மேல் வசனத்தை பார்த்தா ஒன்று செய்ய சொல்கிறாரு. நீ என்னை பார்த்து துதி, என்னை நோக்கி கூப்பிடு, அவ்வளோதான். துதிச்சு தேவ சமூகத்துக்குள்ளாக நீ ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, பாடலை பாடி துதிச்சு கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஜெபமே ஜெயம். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தாவின் தாசுகன் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, ரபா ஹானாது ரபா சந்த ரபா, ஆண்டவரே, ஜபா ஆவியை ஒவ்வொரு மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். விடுதலையின் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை, பலத்த காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இதோ நாளை தினத்தில் ஆண்டவரே அற்புத சுகமளிக்கும் கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சாம் ஹரிதாஸ் அவர்கள் நடத்துகிற ஆண்டவரே, இந்த கூட்டத்திலே அடியனை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புதன்கிழமை ஆண்டவரே நாளை மாலை நடக்கிற கூட்டத்தையும் வேலைக்கிழமை காலையில் நடக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உபவாச கூட்டத்திலே கர்த்தர் அப்பா அடியனை எடுத்து பயன்படுத்துவீராக. தடைகளை யாவற்றை கர்த்தர் உடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யும். இதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா, வேலைக்கிழமை சாயங்காலம் நடக்கிற கூட்டத்தில் ஆண்டவரே அன்பு சகோதரர் வின்சென்ட் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை இயேசு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள். இயேசு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.